ஹாய் கேண்டிடேட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் புக்கு 10th சயின்ஸோட யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. இது நம்ம சிலபஸில் டிசீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கு இந்த யூனிட் நம்ம படிக்கணும். இப்போ இந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுன்றதை நம்ம டாபிக் வைஸாக பேஜ் வைஸாக எடுத்திருக்கோம். இப்போ அந்த கொஸ்டின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். First question, the Protection of Children from Sexual Offences Act 2012 was championed by which union ministry? போக்சோ ஆக்டை வந்து எந்த யூனியன் மினிஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். Question 2, the National Commission for Protection of Child Rights was set up in March 2007 under the provision of which act? இப்போது நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸு எப்போ செட் பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மார்ச் 2007. இது வந்து எந்த ஆக்டில் செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த ஆக்ட் படினா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட், சிபிசிஆர் ஆக்ட் 2005. சிபிசிஆர் ஆக்ட் 2005 வருது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 2007 மார்ச்சில் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் வந்து கொண்டு வராங்க. Question 3, which of the following symptoms is observed in sexually abused children as mentioned? செக்ஷுவலி அப்யூஸ்டு சில்ட்ரனுக்கு வந்து எந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன். Question 4, which pair of dates acts related to substance abuse is correctly matched? இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல ஒரு டேட்ஸும் ஆக்ஸும் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். இது வந்து ஜூன் 26 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். ஆப்ஷன் ஏ பாருங்கள், வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே. இது வந்து மே 31 தான் வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வந்து 2003. அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்க நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் வந்து 1995 கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தப்பு, 1985. Addiction. Question 5 வந்து addiction to tobacco is primarily due to the presence of which alkaloid? நம்ம புகையிலை பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு எந்த ஆல்கலாய்டு முக்கிய காரணம் கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்ஷன் தான் ஆப்ஷன் சி, நிக்கோட்டின். Which component of tobacco smoke binds to the hemoglobin of RBC, thereby decreasing the oxygen carrying capacity and causing hypoxia and blood tissue? நம்ம புகையிலையில் இருக்க எந்த ஒரு கெமிக்கல் வந்து நம்ம பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபினில் கலந்து அந்த பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின், பென்சோபைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன், கார்பன் மோனாக்சைடு. ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகுது, ஹீமோக்ளோபினோட பைண்ட் பண்ணி ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி, பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. Question 7, which of the following terms are suggested by the World Health Organization in 1984 to be used in place of drug addiction and drug abuse? 1984ல் ஹூன்னு சொல்லப்படுகிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, ட்ரக் அடிக்ஷன், ட்ரக் அப்யூஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக ட்ரக் டிபெண்டன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ட்ரக் டிபெண்டன்ஸ். Prolonged use of alcohol primarily affects the liver, leading to fatty liver and eventually a condition characterized by the formation of fibrous tissue. The condition is known as option C, cirrhosis. நம்ம continued use of alcohol என்ன ஆகுது, the liver வந்து ஸ்கார் டிஷ்யூவாய் மாறி அது சிரோசிஸ் ஃபார்ம் ஆகிடுது. இப்போது இதில் டாபிக் 3, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி. நம்ம புக்கில் இருக்கிறதோட டாபிக் 3லேருந்து கொஸ்டின். The term diabetes mellitus is derived from Greek word. What does mellitus mean? Mellitusனா என்னன்னு கேட்குறாங்க. Greek wordல mellitusனா sweet. Consider the following statement regarding diabetes mellitus. Type 1 diabetes accounts for 80 to 90% of the diabetic population. The core defect in type 2 diabetics is destruction of beta cells of the pancreas. The type 1 diabetes is also referred as juvenile onset diabetes. Which is a correct given, which statement given above is correct ன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, 3 only is correct. டைப் 1 டயபெட்டிஸ் தான் ஜுவெனல் ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டைப் 1 டயபெட்டிஸ் அக்கௌண்ட் ஃபார் த 80 to 90% கொடுத்துருக்காங்க. பட் டைப் 2 டயபெட்டிஸ் தான் 80 to 90% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோர் டிஃபெக்ட் இன் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் சொல்கிறாங்க. இல்லை, த கோர் டிஃபெக்ட் இன் டைப் 1 டயபெட்டிஸ் தான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ். டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதோட செல்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டிவிட்டி வந்துடும்.
In type 1, in diabetes mellitus, the symptoms of polyphagia is due to polyphagia na excessive hunger due to loss of glucose in the urine. அப்போ பிளட்டில் நிறைய குளுக்கோஸ் வந்து இருக்கும். அந்த குளுக்கோஸ் எல்லாம் யூரின் வழியாக லாஸ் ஆகிறப்ப எக்ஸசிவ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடம்புல குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எக்ஸசிவ் ஹங்கர், அதுக்கு பேர் என்னென்னா பாலிஃபேஜியா. According to the document, an adult weighing more than the standard weight is according to the document, an adult weighing 20% more than the standard weight. நமக்கு யூஸ்வலாக ஒருத்தவங்க இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்ட் வெயிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை விட 20% அதிகமாக இருக்கிறவங்கள தான் நம்ம ஒபீஸ்னு சொல்லணும். What is the term used to describe the death of the heart muscle tissue due to deficient blood supply? நம்ம இதயத்துக்கு போகிற blood supply டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதயத்தோட தசைகள் வந்து இறக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், ஆப்ஷன் டி. ஃபார் இண்டியன்ஸ் த டிசைரபிள் லெவல் ஆஃப் blood cholesterol should be, நம்ம blood cholesterol லெவல் வரணும்னா less than 200 mg/dl. Which type of cancer classified based on tissue origin forms only about 1% of all tumor and arises in connective and muscular tissue? கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூவில் வர, அதாவது போன் அண்ட் கார்ட்லேஜில் வர கேன்சருக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, சார்கோமா. அதே மாதிரி பிளட்டில் வர கேன்சருக்கு பேர் லியூக்யூமியா. நம்மளோட லிம்ஃப் நோடில் வர்றது லிம்ஃபோமா. கார்சினோமான்றது நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ, அதாவது நம்ம ஸ்கின்னு லங்ஸ் அந்த மாதிரி வர்றதில் கார்சினோமான்னு சொல்லுவோம். Which of the following is an example of an ionizing radiation that can cause DNA damage leading to cancer? எந்த அயனைசிங் ரேடியேஷன் வந்து டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி கேன்சர் காஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, காமா ரேஸ். Which day is observed as a World Cancer Day? February 4th is observed as a World Cancer Day. The treatment method for cancer that involves the use of biological response modifiers like interferons to activate the immune system and help destroy tumors is called. இம்யூன் சிஸ்டமை தூண்டி நம்மளோட கேன்சரை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா இம்யூனோதெரப்பி, ஆன்சர் டி. இப்போ எய்ட்ஸ் என்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். த team that was the first to document evidence of HIV infection in India in 1985, Chennai, was led by which pioneer of HIV research and treatment? ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டாக்டர் சுனிதி சோலமன். 1985 சென்னையில் தான் இந்த டீம் வந்து HIV இன்ஃபெக்ஷனை எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்காங்க. Which of the following test is used as a confirmatory diagnostic test for the presence of HIV virus? HIV வைரஸ்க்கு எந்த டெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். இதில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்க்குறோம், விடல் டெஸ்ட்னு பார்க்குறோம். இந்த விடல் டெஸ்ட் எந்த ஃபீவருக்கு யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Which is a correct national helpline number provided for child victims of abuse which offers assistance for food, shelter and protection? Child helpline என்னன்னு கேட்குறாங்க. 1098 is a child helpline. The National Commission for Protection of Child Rights was established in March 2007 under which piece of legislation? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருந்தது. இது நம்ம 2005 கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் மூலயமா தான் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸை உருவாக்கியிருக்காங்க. ட்ரக்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் பிரெயின் டு ஆல்டர் த பிஹேவியர், கான்ஷியஸ்னஸ் அண்ட் பவர் ஆஃப் திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன். அந்த ட்ரக்ஸுக்கு பேர் என்ன? நம்ம பிரெயினை வந்து ஆல்டர் பண்ணி நம்ம பிஹேவியர், கான்ஷியஸ்னஸ், நம்மளோட திங்கிங் எல்லாத்தையும் மாற்றுறதோட ட்ரக்குக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ். த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் விச் கவர்ன்ஸ் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking in India was introduced in which year? நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் இந்த ஆப்ஷன் பார்த்தோம். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1985, ஆப்ஷன் சி. Individuals suffering from drug abuse are often prone to severe infection. Which pair of infection are specifically mentioned as a risk for drug users? Drug usersக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஹைலி ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று எய்ட்ஸ், இன்னொன்று ஹெப்பாட்டிட்டிஸ் பி. The tobacco is commercially obtained from the dried and cured leaves of which plant species? Nicotina tobacum and Nicotina rustica. Option B. Nicotine, the alkaloid present in tobacco that causes addiction, is classified as what kind of substance?
நிக்கோட்டினா என்ன சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க, டிப்ரெசண்ட்டா, கார்சினோஜெனிக்கா, சைக்கோட்ரோபிக்கா, செடக்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து எந்த பெஸ்ட் ஆப்ஷனா, ஆப்ஷன் சி, ஸ்டிமுலண்ட் ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ். Emphysema, the harmful effect of smoking is caused by the inflammation of which part of respiratory system? நமக்கு இந்த லங்ஸில் நீர் கோத்துருக்குன்னு சொல்லுவாங்க. அது எம்ஃபிசைமான்றது எந்த லங்ஸில் எந்த பார்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணதுன்னு கேட்குறாங்க. லங் ஆல்வியோலை, ஆப்ஷன் வந்து சி. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் இன் இந்தியா வாஸ் பாஸ்ட் இன் எப்போன்னு கேட்குறாங்க. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வந்து May 1, 2004 ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது இன்ட்ரோடியூஸ் பண்ண 2003. அதே மாதிரி May 31 தான் வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே. ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அஃபெக்ட்ஸ் த நர்வஸ் சிஸ்டம் பை ஆக்டிங் பிரைமர்லி அஸ் அன். ஆல்கஹால் என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஒன்று செடேட்டிவ் அண்ட் ஆனல்ஜெசிக் சப்ஸ்டன்ஸ். ஒன்று அந்த அனல்ஜெசிக்னு சொல்கிறது வலி நிவாரணி, செடேட்டிவ்ன்றது நம்மளை மயக்கத்தில் வச்சுருக்கிறது. ஆப்ஷன் பி. The term diabetes mellitus is chronic metabolic disorder. The Greek diabetes means. ஏற்கனவே மெலிட்டஸ் வந்து இந்த க்ரீக் வேர்ட் மெலிட்டஸ்க்கு என்னென்னு பார்த்தோம். ஆன்சர் வந்து ஸ்வீட். இப்போது டயபிட்டிஸ்க்கு க்ரீக் வேர்டு என்னென்னு பார்க்குறோம். மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் த்ரூ. அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன், diagnosis for the confirming diabetes is essential if the fasting blood glucose level is greater than fasting blood glucose level வந்து greater than 140 milligram per deciliter இருந்தால் அவங்க வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டு டயக்னோஸ் பண்ணலாம். ஆப்ஷன் சி. பை விச் இயர் டஸ் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் த டயபெட்டிஸ் வில் பி த 7th லீடிங் காஸ் ஆஃப் த டெத் வேர்ல்டு வைட்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எந்த இயர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க டயபெட்டிஸ் வந்து 7th லீடிங் காஸ் ஆஃப் த டெத்துன்னு? 2030 வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க 2030 as a year in which the diabetes will be the 7th leading cause for the death. Type 1 insulin dependent diabetes mellitus is characterized by insulin deficiency due to the destruction of beta cells in the pancreas. நம்ம pancreasல இருக்க beta cells destruction ஆகிறதுனால insulin deficiency. அதே diabetes type 2ல வந்து என்ன ஆகும்னா insulin resistance. ஆப்ஷன் வந்து சி. What is the primary defect in type 2 non-insulin dependent diabetes mellitus? type 2நாலே non-insulin dependent. இது வந்து target cell do not respond to insulin. அப்போ அந்த செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதனால டைப் 2 டயபிட்டிஸ் வருது. ஆப்ஷன் சி. In dietary management of diabetes mellitus, the carbohydrate content is recommended to be maintained at approximately what percentage of the total calories? நான் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து டயட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்ப அவங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அவங்க டயட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டோம்னா 50லேருந்து 55% தான் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கணும். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 80% வந்து நம்ம கார்போஹைட்ரேட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம். பட் 50 to 55% தான் பாதி அளவு தான் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும். மற்றதெல்லாம் ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆப்ஷன் டி. Which type of lipoprotein is referred as a good cholesterol because it lowers the risk of heart disease? ஏன் அது good cholesterol சொல்கிறோம்? It lowers the risk of heart disease. ஆப்ஷன் வந்து சி, high density lipoprotein, HDL cholesterol. இப்போ கேன்சர் அண்ட் எய்ட்ஸு கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். The Latin word cancer from which the disease is named means. Latin word cancer, Greek word இல்லை Latin word. அந்த கேன்சருக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா கிராப். கிராப்னா நண்டு. நம்ம கடகராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடகராசிக்கு என்ன சிம்பிள்? நண்டு. அதே மாதிரி கேன்சருக்கு சிம்பிள் வந்து கிராப். The scientific study of cancer is known as. நம்ம சயின்டிஃபிக் கேன்சர் பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஆன்காலஜி, அந்த டாக்டருக்கு பேர் ஆன்காலஜிஸ்ட். Which class of cancer arises from epithelial and glandular tissues, skin, lung, stomach and accounts for approximately 85% of all tumors? 85% of the cancers வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எபித்தீலியல்னா நம்ம ஸ்கின்னில் வர்றது, கிளாண்டுலார் டிஷ்யூஸ், லங்ஸு, ஸ்டமக் இதெல்லாம் வர்றதெல்லாம் என்ன டைப்? அந்த கேன்சர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்சினோமா. Cancers that occurs in the connective and muscular tissue like bones, cartilage, tendons are called as, already இது பார்த்தோம். கனெக்டிவ் டிஷ்யூவில் வர கேன்சருக்கு பேர் என்ன? சார்கோமா.
இது வந்து அட்லீஸ்ட் 1% ஆஃப் த டியூமர் தான் இது. Which Indian pioneer set up first voluntary HIV testing counseling center in Chennai and whose team was the first to document evidence of HIV infection in India in 1985? ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டாக்டர் சுனிதி சோலமன். இவங்க தான் 1985 சென்னையில் வந்து இந்த ஹெச்ஐவி வந்து எவிடன்ஸோட ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதோட இந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு இருக்க புக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்தாச்சு, நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் இந்த யூனிட்டை ஒரு ரீடிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸை வந்து சும்மா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த யூனிட் ஃபுல்லாக தரவாக உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா யூனிட் வைஸாக நம்ம கொஸ்டின் நம்ம சேனலில் வரப்போகுது. நன்றி.